வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான கதையை பார்க்கலாம். ஒரு சின்ன கிராமம், ஒரு சாதாரண விவசாயி. ஆனா அவரோட கதை நம்ம நாட்டையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு அசாதாரணமான கதை. ரொம்ப வறுமையில இருந்த ஓடந்துரைங்கிற ஒரு கிராமம் எப்படி தன் நிறைவு பெற்ற ஒரு ரோல் மாடலா மாறிச்சு. வாங்க இந்த இன்ஸ்பைரிங்கான பயணத்தை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு கதையோட மையமே. நிச்சயமாவே ஒரே ஒரு தலைவரால ஒரு கிராமத்தை வறுமையிலிருந்து லாபம் சம்பாதிக்கிற அளவுக்கு மாத்த முடியுமா? அதுவும் வெறும் 10ஆம் வகுப்பு படிச்ச ஒரு விவசாயியால ஒரு பஞ்சாயத்தை ஒரு கம்பெனி மாதிரி நடத்த முடியுமா? வாங்க பாப்போம். சரி வாங்க, நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி 1990களோட மத்தியக்கு போவோம். கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கிற ஓடந்துரைங்கிற ஒரு சின்ன கிராமம். அதோட நிலைமை அப்போ எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, ஒரு கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள்ல முக்கியமான குடிக்கிற தண்ணி கூட சரியா இல்ல. மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய நிலைமை. நிறைய குடும்பங்கள் எந்த பாதுகாப்பும் இல்லாத சின்ன சின்ன குடிசைகள்ல தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதுதான் ஓடந்தரையோட அப்போதைய நிலைமை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு. அவர்தான் ஆர் சண்முகம். ஒரு சாதாரண விவசாயி தன்னோட கிராமத்தோட இந்த நிலைமைய மாத்தியே ஆகணும்னு ஒரு உறுதியோட பஞ்சாயத்து தலைவர் தேர்தல்ல நிக்கலான்னு முடிவு பண்றாரு. தேர்தல்ல ஜெயிச்ச உடனே சண்முகம் சும்மா இல்ல, கிராமத்தோட தலையெழுத்தியே மாத்தணும்னு ஒரு பிளான் போட்டாரு. அவரோட முதல் இலக்கு என்ன தெரியுமா? மக்களோட ரொம்ப ரொம்ப அடிப்படையான தேவைகள் தான். அதாவது சுத்தமான குடிதண்ணீரும் பாதுகாப்பான வீடுகளும். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் அரசாங்க திட்டம் மட்டும் இல்ல, இது மக்களோட சக்தி. பாருங்க, கிராம மக்களே தங்களோட பங்களிப்பா 4.5 லட்சம் ரூபாய்க்கு மேல திரட்டியிருக்காங்க. இதோட ரிசல்ட் வெறும் 11 மாசத்துல 13 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பவானி ஆத்துல இருந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து சேர்ந்துச்சு. இது ஒரு அருமையான டீம் ஒர்க். அடுத்தது வீடு. இந்த 880 இது வெறும் நம்பர் இல்ல, பாதுகாப்பான ஒரு கூரைக்காக ஏங்கின 880 குடும்பங்களோட கனவு. 2006க்குள்ள ஓடந்துரையில ஒரு குடிசை வீடு கூட இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அதை செஞ்சும் காட்டினாரு சண்முகம். குடிசை இல்லாத கிராமம்ங்கிற இலக்கு நிஜமாச்சு. தண்ணி வீடுன்னு அடிப்படை பிரச்சனைகளை சரி பண்ணியாச்சு. இப்போ சண்முகத்தோட பார்வை அடுத்த லெவலுக்கு போச்சு. அதுதான் ஓடந்துரையோட வரலாற்றையே மாத்தி எழுதுன ஒரு திட்டம். இது வெறும் கரண்ட் தேவைக்கான ஒரு தீர்வு மட்டும் இல்லங்க, இது ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட். அதாவது எப்ப பார்த்தாலும் அரசாங்கம் கிட்ட கையேந்தாம நம்ம பஞ்சாயத்தே ஏன் ஒரு வருமானம் ஈற்ற நிறுவனமா மாறக்கூடாது? இந்த ஒரு கேள்விதான் ஓடந்துரையில ஒரு பெரிய புரட்சிக்கு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. அவங்களோட இந்த தைரியமான ஐடியாவை செயல்படுத்துறதுக்கு அரசாங்கத்தோட வருவாய் ஈட்டும் தொழில் திட்டம் ரொம்ப உதவியா இருந்துச்சு. இந்த திட்டத்தை பயன்படுத்தி ஒரு காற்றாலையில முதலீடு செஞ்ச இந்தியாவோட முதல் பஞ்சாயத்துங்கிற பெருமையை ஓடந்துரைக்கு கிடைச்சது. 2005-2006ல 350 கிலோவாட் திறன் கொண்ட இந்த காற்றாலைய பஞ்சாயத்து சார்பா நிறுவனாங்க. இது அந்த டைம்ல ஒரு பஞ்சாயத்து பண்றதுங்கிறது உண்மையிலே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சாதனை. இந்த சார்ட்ட பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். ஊரோட மொத்த கரண்ட் தேவை வருஷத்துக்கு ஒரு 4.5 லட்சம் யூனிட் தான். ஆனா இவங்க காற்றாலை எவ்வளவு உற்பத்தி பண்ணுச்சு தெரியுமா? 7.5 லட்சம் யூனிட். கணக்கு ரொம்ப சிம்பிள். தேவைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாவே மின்சார உற்பத்தி பண்ணிருக்காங்க. சரி, இந்த எக்ஸ்ட்ரா கரண்ட்டை வச்சு என்ன பண்ணாங்க? அதுதான் இங்க அசல் ட்விஸ்டே. இதுதான் ஓடந்துரைய பண ரீதியா ஒரு தன்னிச்சையான கிராமமா மாத்துச்சு. தேவைக்கு போக மிச்சம் இந்த கரண்ட்டை தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கே வித்துட்டாங்க. இது மூலமா அந்த பஞ்சாயத்துக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வருமானம் வந்துச்சு. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு கிராம பஞ்சாயத்து அரசாங்கத்துக்கே கரண்ட்டை வித்து லாபம் பாக்குது. இந்த லாபத்தை என்ன பண்ணாங்க? அது திரும்பவும் மக்களுக்கே தான் போச்சு. அவசர தேவைகளுக்கு ரொம்ப கம்மி வட்டியில கடன், பெண்கள் சின்ன சின்ன தொழில் தொடங்குறதுக்கு உதவி, அப்புறம் ரோடு, சுகாதாரம்னு ஊர் வளர்ச்சிக்காகவே அந்த பணத்தை மறுபடியும் முதலீடு பண்ணாங்க. ஓடந்துரையோட இந்த வெற்றி சும்மா இல்ல, ஊர் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது. நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, சர்வதேச அளவுலயும் இந்த கிராமம் ஒரு ரோல் மாடலா தெரிஞ்சுது. ஓடந்துரையோட புகழ் நாடு முழுக்க பரவிச்சு. பல தடவை தமிழ்நாடோட மட்டும் இல்ல, இந்தியாவோட சிறந்த பஞ்சாயத்து விருதுகளை வாங்குனாங்க. இந்த சக்சஸ் ஸ்டோரிய நேர்ல பாக்குறதுக்காக 40க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து பிரதிநிதிகள் ஓடந்துரைக்கு வந்திருக்காங்க. சண்முகத்துக்கும் அவரோட தன்னலமற்ற சேவைக்காக ஏகப்பட்ட விருதுகள் கிடைச்சது. இவ்ளோ பெரிய வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்டா, சண்முகம் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொன்னாரு. ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகம். எல்லா வரவு செலவு கணக்கும் வெளிப்படையா இருந்துச்சு.
அதுதான் அவங்களோட மிகப்பெரிய பலம். சரி, இந்த நம்ப முடியாத பயணத்தை ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம். இதுல நம்ம என்ன கத்துக்க முடியும்? அதோட லெகசி என்ன? இப்போ என்னென்ன சவால்கள் இருக்குன்னோ கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த டைம்லைனை பாருங்க. ஒரு 20 வருஷத்துல எவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னு புரியும். ஒரு விவசாயியோட தலைமையில வெறும் தண்ணி பிரச்சனையில ஆரம்பிச்சு தேசிய அளவுல அங்கீகாரம் வாங்குற வரைக்கும் இந்த பயணம் நீண்டிருக்கு. ஆனா இப்போ அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் மாதிரியான சில புது சவால்களும் வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. உடந்துரை நமக்கு ஒரு சூப்பரான ப்ளூ பிரிண்ட்டை காட்டியிருக்கு. ஆனா அதே சமயம் வெற்றிங்கிறது ஒரு தடவை அடைஞ்சிட்டா முடிஞ்சு போற விஷயம் இல்லைன்னு நிஜம் நமக்கு உணர்த்துது. 20 வருஷம் பழைய காற்றாலைக்கு பராமரிப்பு தேவைப்படும் இல்லையா? அதே மாதிரிதான் வளர்ச்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு தொடர்ந்து உழைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கடைசியா இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓடந்துரை மாடல்ங்கிறது மத்த கிராமங்களும் பின்பற்றக்கூடிய ஒரு வெற்றி ஃபார்முலாவா? இல்ல இது சரியான தலைவர், சரியான மக்கள், சரியான நேரம்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு தனித்துவமான தருணமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கண்டிப்பா பகிர்ந்துக்கோங்க. நன்றி.